அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் மாஹே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் மாஹே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மாஹே கிளாஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய வகையில ஒரு போர்க்கப்பல வந்து நம்ம ஆளுங்க உருவாக்கியிருக்காங்க. அது பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் மாஹே. மாஹே கிளாஸ் ஆன்டி சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேரு ஐஎன்எஸ் மாகே, யாரு பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, கொச்சின் ஷிப் பில்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஒரு நேவல் வெஷலா இருக்க போகுது. ஓகேவா? இது நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அவ்வளவா தேவைப்படாது. பட் ஸ்டில் அதர் எக்ஸாம்ஸ்க்கு மேபி கேட்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல வந்து பிரிட்ஜிங் இந்தியாஸ் நியூமரசி கேப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நமக்கு பொதுவா ஒரு டெர்ம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட எஜுகேஷன் பாலிசி, தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசில கூட இத பத்தி பேசியிருந்தாங்க. பேசிக் லிட்ரசி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லி. ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப கால கல்வி அறிவு இருக்கு இல்லையா? ஆரம்ப கால எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேஷனல் லெவல்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப கால எழுத்தறிவு, எண்ணறிவ இன்கிரீஸ் பண்றதுக்காக நெறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுல 2 முக்கியமான திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல நிப்புன் பாரத் அப்படிங்கிற திட்டம். நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் புரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளா நிப்புன் பாரத். இதே தமிழக அளவுல பார்த்தீங்கன்னா, எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1, 2, 3 ஓகேவா? கிளாஸஸ் 1, 2, 3ன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறமா கிளாஸஸ் 1 to 5 வரைக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2025 அப்படிங்கிறது டார்கெட் இயரா இருக்கு. ஸோ இந்த அ ஏர்லி லேர்னிங் இருக்கு இல்லையா? ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி இருக்கு இல்லையா? இதோட எஃபெக்டிவ்னெஸ்ஸ வந்து கேட்கறாங்க. ஓகேவா? எஃபெக்டிவ்னஸ்ன்னு பார்க்கிறப்ப நமக்கு லிட்ரசி அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கு. ஆனா நியூமரசி அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசின்னு சொல்றோம். இந்த லிட்ரசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ ஏசர் ரிப்போர்ட். ஏசர் அப்படின்னா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனுவல் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். இந்த ஏசர் ரிப்போர்ட்ட வெளியிடுறது யாருன்னா, என்ஜிஓ பிரதம் அப்படிங்கிறவங்க வெளியிடுவாங்க. எவ்ரி இயர் ஜான்வரி மந்த்ல இந்த ரிப்போர்ட் வந்து வரும். இந்த ரிப்போர்ட்டோட அனாலிசிஸ் படி பார்க்கிறப்ப, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் சரி, நேஷனல் லெவல்லயும் சரி, லிட்ரசியோட குரோத் வந்து அதிகமாயிருக்கு. லிட்ரசி அப்படின்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா? ஐ மீன் பொதுவா எழுத படிக்க தெரியறத லிட்ரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஜுகேஷன்னா ரொம்ப அதிகமா படிக்கிறத எஜுகேஷன் சொல்லுவோம். இந்த லிட்ரசி அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி நியூமரசி டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கணிதம் சார்ந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நியூமரசிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. நியூமரசிய இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் ட்ரிவன் அப்ரோச்ச வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டெர்ம்க்குள்ள இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் எடுத்துட்டு போறாங்க. இது வந்து ஒரு லேர்னிங் கேப்‌க்கு வந்து ஒரு ரிசல்ட்டா மாறுது. ஓகேங்களா? லேர்னிங் கேப் அப்படிங்கிறது இதனால அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலபஸ் ட்ரிவன் எஜுகேஷன் இருக்கிறப்ப, ஸ்டூடண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையாங்கிறத கிளாஸ் கரிக்குலம்ல வந்து அத ஸ்டடி பண்றது கிடையாது. இன்கேஸ் ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு கான்செப்ட் நடத்துறப்ப வரல அப்படின்னா, அந்த ஒரு கேப் வந்து போக, போக அடுத்தடுத்த கிளாஸஸ் போக, போக அது வைடன் ஆயிக்கிட்டே தான் போகும். அதனால தான் இந்தியால கிளாஸ் 8 படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்னால, கிளாஸ் 5ல இருக்கக்கூடிய மேத்ஸ வந்து போடத் தெரியாம இருக்கறதுக்கான ஸ்டேட் அதுதான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, இந்த சிலபஸ் ட்ரிவன் அப்ரோச் இருக்கறனால. அதே மாதிரி அ கிளாஸ் ரூம் பேஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸையும், ரியல் லைஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸையும் இன்டகிரேட் பண்ண முடியாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நமக்கு கிளாஸ்ல போடக்கூடிய மேத்ஸ ரியல் லைஃப்ல நம்மனாலேயே டக்குன்னு வந்து அத அடாப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ வந்து சொல்லி தராம விட்டுட்டாங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூம் ட்ரிவன் மேத்தமேட்டிக்ஸையும், ரியல் லைஃப் மேத்தமேட்டிக்ஸையும் இன்டகிரேட் பண்ற மாதிரியான ஒரு அப்ரோச்ச வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்ததா பெடகாகி சேஞ்சஸ். பெடகாகி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கூல் கரிக்குலம்லயே நெறைய சிலபஸ வந்து கொண்டு வரணும். சிலபஸ் சேஞ்சஸ வந்து கொண்டு வரணும். ரீசனிங் போன்ற விஷயங்கள எல்லாம் வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். கிரிட்டிக்கல் திங்கிங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பொதுவா நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரசி, நியூமரசி இந்த நிப்புன் பாரத் புரோகிராம் கூட பார்த்தீங்கன்னா, 3வது அ வகுப்பு வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே. 3 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத கிளாஸ் 8 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா, இதுவரைக்குமே நமக்கு ஃபவுண்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ், ஃபவுண்டேஷனல் லிட்ரசி தான் போய்க்கிட்டு இருக்கும். சோ தட் நமக்கு எஃப்எல்என் அப்படிங்கிறத கிளாஸ் 3 தாண்டி கிளாஸ் 8 வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, எஃப்எல்என்ல பேசிக்கா அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள தான் சொல்லி தராங்க. அதையும் தாண்டி நமக்கு வந்து பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ற ஒரு புரோகிராமா இந்த இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரசி, நியூமரசி புரோகிராம வந்து மாத்தணும். ஆரம்ப கால எழுத்தறிவு, எண்ணறிவு அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்த நமக்கு வந்து ஹையர் கான்செப்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரியான சஜஷன்ஸ இன்கார்ப்பரேட் பண்றப்ப தான் என்ன ஆகும்னா, நமக்கு லிட்ரசி டெவலப் ஆகக்கூடிய அதே ரேட்ல நியூமரசி அப்படிங்கிறதும் டெவலப் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இன்கேஸ் நம்ம நியூமரசிய டெவலப் பண்ணாம விட்டுட்டோம்னா, அது ஃபியூச்சர்ல அ ஒரு லேர்னிங் கேப் ஏற்பட்டு ஸ்கூல் டிராப் அவுட்‌க்கு வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல பெரிய அளவு நாலேட்ஜ் இல்ல, மேத்ஸ்ல நாலேட்ஜ் இல்லன்னா, அது சயன்ஸ்லயும் நம்மளால ஈக்குவேஷன்ஸ டிரைவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு அடாலசென்ட் ஏஜ்க்கு வர்றப்ப, அந்த பர்ட்டிகுலர் சில்ட்ரன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசிக்கா லாங்குவேஜ் போட்டுருவாங்க. சயன்ஸ் சோசியல்லாம் படிச்சிரலாம். ஆனா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப, அதுக்கான பேசிக் லெவல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகியிருந்தா மட்டும் தான் அவங்கனால படிக்க முடியும். சோ, ஸ்கூல் டிராப் அவுட்‌க்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டராவும் இது இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ, இந்த மாரியான விஷயங்கள அட்ரஸ் பண்ணணும்னா, அதுக்கு சிலபஸ் ட்ரிவன் அப்ரோச்ச வந்து மாத்தணும். பெடகாகி சேஞ்சஸ வந்து கொண்டு வரணும். எஃப்எல்என் அப்படிங்கிறத கிளாஸ் 8 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணணும். அதுல ஹையர் ஆர்டர் கான்செப்ட்ஸையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் சஜஷன்ஸ இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சோ, நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி யூஸ் ஆகும்னா, ஆ நமக்கு இந்த நிப்புன் பாரத், இப்ப எண்ணும் எழுத்தும் வந்து இந்த வருஷம் டார்கெட் இயரா இருக்கு. அப்ப அதனுடைய எஃபெக்டிவ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப, லிட்ரசி டெவலப் ஆயிருக்கு. நியூமரசில டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த மாரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வே ஃபார்வர்ட் இல்ல சஜெஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இந்த மாரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மனால பிரசன்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கூல் டிராப் அவுட்‌க்கான ரீசன்ஸ்ல இந்த மாதிரி லேர்னிங் கேப் இன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறப்ப நமக்கு டிராப் அவுட்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட கூட ஆட் பண்ண முடியும். சரியா? ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த சீஃப் ஜஸ்டிஸோட அப்பாயின்ட்மென்ட் வந்து நேத்து நடந்துச்சு. இந்தியாவோட 53 சீஃப் ஜஸ்டிஸா யார் வந்திருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் சூர்யகாந்த் வந்து வந்திருக்காப்ல. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு பார்க்கிறப்ப பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆ என்ன ஆர்டிக்கிள பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 124 இதுக்கப்புறம் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, சப் கிளாஸஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஆர்டிக்கிள் 124 சப் கிளாஸ் 2 படி தான் சீஃப் ஜஸ்டிஸோட அப்பாயின்ட்மென்ட் வந்து நடக்குது. சரியா? இவரு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இவரு தான் சீஃப் ஜஸ்டிஸா இருக்க போறாப்ல. பிப்ரவரி 2027 வரைக்கும் இவரு தான் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸா இருப்பார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். நன்றி.